அனைவருக்கும் வணக்கம். இன்று உங்களிடத்திலே நான் பேசக்கூடிய வனவு எண்ணம் சிங்கங்கள். சிங்கங்கள் என்றாலே ஒரு பிரம்மாண்டம், ஒரு வீரம், ஒரு வலிமை, ஒரு தன்னம்பிக்கை. சிங்கங்களை பற்றி குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவருமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வனவு எண்ணம். பொதுவாக சிங்கங்கள் ஆப்பிரிக்க கண்டத்திலே உண்டு, அதேபோல ஆசிய கண்டத்திலே இந்தியாவிலே சிங்கங்கள் இருக்கின்றன. இவை இருக்கக்கூடிய இடங்களை வைத்து நாம் ஆப்பிரிக்க சிங்கங்கள், ஆசிய சிங்கங்கள் என்று சிங்கங்களை இரண்டு வகைகளாக பிரிக்கின்றோம். இந்தியாவிலே சிங்கங்கள் குஜராத் மாநிலத்திலே இருக்கின்றன. குஜராத் மாநிலத்தில் மட்டும் சிங்கங்கள் இருக்கின்றனவா, இல்லை அண்டை மாநிலங்களே இருக்கின்றதா என்று பார்த்தால் 19ஆம் நூற்றாண்டிலே பீகார், ராஜஸ்தான், அதே போல மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களிலே சிங்கங்கள் வாழ்ந்து வந்திருக்கின்றன. பட் அந்த சிங்கங்கள் எல்லாம் வேட்டையாடி கொல்லப்பட்டிருக்கின்றன. காடுகள் அழிந்த காரணத்தினாலும் பல சிங்கங்கள் அழிந்திருக்கின்றன. குஜராத் மாநிலத்திலே இருந்த சிங்கங்களும் அழிந்திருக்கும். ஆனால் அந்த நேரத்திலே 19ஆம் நூற்றாண்டிலே அங்கு வாழ்ந்த ஒரு நவாப், இரண்டாம் மகபத் கஞ்சி என்று சொல்லக்கூடிய ஒரு நவாப், இந்த சிங்கங்களை நாம் வேட்டையாடக்கூடாது, அதை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு மிக அருமையான ஒரு கன்சர்வேஷன், மிக அருமையான ஒரு பாதுகாப்பு திட்டத்தை கொண்டு வந்துள்ளார். அதன் காரணமாகத்தான் இன்று இருக்கக்கூடிய சிங்கங்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டன என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு உண்மை. மேலுமாக சிங்கங்கள் இருக்கின்ற போது நாம் சிங்கங்களுடைய பல வகையான அதனுடைய குணாதிசயங்களை கண்டு நாம் வியக்கின்றோம். அதில் மிக முக்கியமான ஒரு குணாதிசயம் என்று பார்த்தால், சிங்கங்கள் ஒரு சோசியல் அனிமல் என்று சொல்வார்கள், அது ஒரு சமூக விலங்கு என்று சொல்வார்கள். பொதுவாக புலிகள் கூட வளர்ந்த பிறகு தனியாக வாழக்கூடிய ஒரு சாலிட்டரி அனிமல் என்று சொல்வார்கள், தனித்து வாழக்கூடிய ஒரு உயிரினமாக இருக்கின்றன. ஆனால் சிங்கங்கள் ஒரு குழுமமாக, ஒரு குடும்பமாக இணைந்து வாழக்கூடிய ஒரு தன்மையை பெற்றிருக்கின்றன. அதை நாம் லயன்ஸ் பிரைட் என்று சொல்லுவோம். அந்த கூட்டத்திற்கு பிரைட் என்று சொல்லுவோம். அதிலே 4 முதல் 5 ஆண் சிங்கங்கள் இருக்கும், பெண் சிங்கங்கள் இருக்கும், குட்டி சிங்கங்கள் எல்லாம் இருக்கும். இதை நாம் ஒரு பிரைட் என்று நாம் சொல்கின்றோம். இந்த சிங்கங்களிலே பொதுவாக பெண் சிங்கங்கள் வேட்டையாடக்கூடிய பழக்கத்தை கொண்டிருக்கின்றன. அதுக்கான காரணம், பெண் சிங்கங்கள் தங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி ஒரு குழுவாக இணைந்து எந்த ஒரு இரையையும் கொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தன்மையை பெற்றிருக்கின்றன. அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஆண் சிங்கங்கள் வேட்டையாடாதா என்று கேட்புமே. ஆனால் ஆண் சிங்கங்களும் வேட்டையாடும். எந்த நேரங்களெல்லாம் பெண் சிங்கங்கள் ஒட்டகச்சிவிங்கி, காட்டெருமை போன்ற ஒரு பெரிய விலங்குகளை வேட்டையாட செல்கின்றதோ அந்த நேரங்களிலே ஆண் சிங்கங்கள் பெண் சிங்கங்களுக்கு உதவி செய்யும். அப்பொழுது வேட்டையாடக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு பெண் சிங்கங்களில் இருக்கின்ற பொழுது ஆண் சிங்கங்களுடைய ரோல், அதனுடைய தனித்துவம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, மற்ற சிங்கங்களுடைய கூட்டங்களிலே இருந்து தன்னுடைய அந்த பிரைடு, தன்னுடைய குழுமத்தை பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பணியிலே ஈடுபடுகின்றது. அதே போல தன் சந்ததியை பெருக்கக்கூடிய அந்த ஒரு செயல்பாடுகளிலுமே ஆண் சிங்கங்கள் அதிகமாக ஈடுபடுகின்றன. இது ஆண் சிங்கத்தினுடைய ஒரு சிறப்பு தன்மை என்று சொல்லலாம். சிங்கங்களே இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான குணாதிசயம் என்று பார்த்தால், அதனுடைய பிடரி, நாம் என்று ஆங்கிலத்திலே மேன் என்று சொல்வார்கள். அந்த சிங்கத்திலே இருக்கக்கூடிய அந்த அந்த முடியினுடைய அளவை பொறுத்து அதனுடைய ஃபிட்னஸ், அது ஒரு வலிமை வாய்ந்த ஆண் சிங்கமா என்று பெண் சிங்கங்களால் தீர்மானிக்கப்படுகின்றது. அதே போல அந்த முடியினுடைய அளவு அதிகரிக்கின்ற பொழுது ஆண்களிலே இருக்கக்கூடிய சிங்கங்களில் இருக்கக்கூடிய அந்த டெஸ்டோஸ்டரான் ஹார்மோனுடைய அளவும் அதிகமாக இருக்கும் என்று ஒரு அறிவியல் ஆய்வுகள் இருக்கின்றது. பொதுவாக சிங்கங்கள் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்திலே 20 மணி நேரம் ஓய்விலே இருக்கும். 2 to 3 மணி நேரம் வாக்கிங், அது தன்னுடைய அந்த பகுதியிலே சுற்றி திரியும். 1 மணி நேரம் அந்த உணவை உட்கொள்வதற்காக பயன்படுத்துகின்றன. பொதுவாக 20 மணி நேரம் ஓய்வில் தான் சிங்கங்கள் இருக்கின்றது. அதனுடைய சந்ததியை பெருக்கக்கூடிய அந்த நிலையை பார்க்கின்ற பொழுது, பொதுவாக ஒரு சிங்கமானது 4 வருடத்தை அடைகின்ற பொழுது அந்த பருவ முதிர்ச்சிக்கு வருகின்றது. ஒரு பருவ முதிர்ச்சிகின்ற பொழுது ஒரு பெண் சிங்கமானது குட்டிகளை ஈனுகின்ற பொழுது 1 முதல் 4 குட்டி சிங்கங்கள் அதற்கு பிறக்கின்றன. சிங்கங்கள் பொதுவாக பிறந்தவுடனே 7 முதல் 8 நாட்கள் அதுக்கு கண்கள் தெரிவதில்லை. ஆக அந்த 8 நாட்களிலே அந்த பெண் சிங்கங்கள் இந்த குட்டி சிங்கங்களை மிகவும் பாதுகாப்பாக வைத்திருக்கும். இதுல இன்னொரு அழகான குணாதிசயம் உண்டு. என்னவென்றால் கம்யூனல் ரியரிங் என்று சொல்வார்கள். பொதுவாக அந்த குழுமத்திலே பல பெண் சிங்கங்கள் இருக்கின்ற பொழுது இந்த குட்டி சிங்கங்கள் தன்னோட தாயிடம் மட்டுமே பால் குடிப்பதில்லை. இருக்கக்கூடிய அனைத்து பெண் சிங்கங்களிடத்திலுமே பால் குடிக்கக்கூடிய ஒரு அழகான விஷயத்தை நம்மால் பார்க்க முடியும். இந்த சிங்கங்களுடைய வயது 10 முதல் 15 ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு திறன் சிங்கங்களுக்கு உண்டு. நாம் ஜூ போன்ற இடங்களிலே 25 வருடத்துக்கு மேலாக சிங்கங்கள் வாழ்கின்றன. ஆனால் காட்டிலே 10 ஆண்டுகள் முதல் 15 ஆண்டுகள் வரை தான் வாழ்கின்றன. பொதுவாக இந்த சிங்கங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது ஹெட் ரப்பிங் என்று சொல்வார்கள். ஒரு சிங்கத்தினுடைய தலையோடு உரசிக்கொள்ளும், தன் சந்தோஷத்தை வெளிப்படுத்தும்.
அதே போல அந்த நாக்கினால அதன் கழுத்து பகுதியும் பின்னாடி தலைப்பகுதி நக்கக்கூடிய ஒரு அதனுடைய கேரக்டர் அந்த சிங்கங்களை நம்மால் பார்க்க முடியும். இதெல்லாம் சிங்கத்தினுடைய ஒரு குணாதிசயங்கள். ஏன் நாம் சிங்கங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மளுடைய தாவர உண்ணிகளை கட்டுப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஊனுண்ணி சிங்கங்கள். சிங்கங்கள் பாதுகாக்கப்படுகின்ற பொழுது நிச்சயம் அந்த காடானது வளமான காடாக இருக்கும். பொதுவாக ஒரு தனி மனிதனாக சிங்கங்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்றால் தன்னம்பிக்கை. யாருக்கும் எதற்கும் பயப்படுவதில்லை, புலிகளுக்கும் பயப்படுவதில்லை, யானைக்கும் பயப்படுவதில்லை, எதுக்கும் பயப்படுவதில்லை. ஒரு அஞ்சா நெஞ்சமாக தன்னுடைய காட்டிலே தான் இருக்கக்கூடிய இடத்திலே ஒரு அரசனாக வாழக்கூடிய மிக உயரிய பண்பு அந்த சிங்கங்களுக்கே உண்டு. ஸோ ஒவ்வொரு தனி மனிதனும் வாழ்க்கையிலே உங்களுக்கு பல இன்னல்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், சோர்வுகள் வந்தாலும் எதை கண்டும் அஞ்சாமல் வாழ்க்கையிலே ஒரு தைரியத்தோடு செயல்படுகின்ற பொழுது நீங்களும் ஒரு அரசனாக, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே நீங்கள் போற்றுதலுக்குரிய ஒரு ஆணாக பெண்ணாக உங்களால் வாழ முடியும். இந்த சிங்கங்களிலிருந்து இந்த பண்பை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நன்றி.